என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று என்னுடைய வாக்கினை கேட்பதற்கு நீ தயாராகிவிட்டாய் அல்லவா? அதிலும் என்னுடைய தீபத்தினை அல்லவா நீ பார்க்கின்றாய்? என் குழந்தையே, இதனை தொட்டு நீ உள்ளே வந்த நேரத்தில் உன் அம்மா நான் உனக்கு ஒரு முக்கியமான செய்தியை இன்று சொல்லப் போகின்றேன். இது உன்னுடைய குடும்பம் சம்பந்தமானது. என் பிள்ளையே, உன்னுடைய இரத்த உறவில் இருக்கின்ற ஒருவர் தீய சக்தி அங்கே ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றேன். அம்மா சொல்லும் பொழுது உனக்கு இதுவெல்லாம் வேடிக்கையாக கூட இருக்கலாம். இப்படியெல்லாம் கூட நடக்குமா என்று கூட உனக்கு தோன்றலாம். ஆனால் இதுதான் உண்மை. என் பிள்ளையே, அம்மா சொல்ல வந்ததை கேட்டு உடனடியாக அவர்கள் பிடியிலிருந்து, அந்த தீய சக்தியிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்களின் வாழ்க்கையானது நரகமாக மாறிவிடும். என் பிள்ளையே, அந்த இரத்த உறவு யார் என்று உன்னிடத்தில் அடையாளத்தை சொல்லிவிடுகின்றேன். நீ நிச்சயமாக அது யார் என்று புரிந்து கொண்டு அவர்களை உடனடியாக காத்திட வேண்டும். என் செல்லமே, உன்னுடைய இரத்த உறவு ஒன்று எப்பொழுதும் கள்ளம் கபடம் தெரியாமல் யாரிடத்தில் எதை சொல்ல வேண்டும், யாரிடத்தில் எதை சொல்லக்கூடாது என்று சூதுவாதி எதுவும் தெரியாமலும் எப்பொழுதும் வெளிப்படையாக எல்லாவற்றையும் பேசக்கூடிய தன்மையான ஒருவர். அவர்கள் வெளிப்படையாக பேசுவதால் தான் என்னவோ சிலருக்கு அவர்களை பிடிக்கும், சிலருக்கெல்லாம் அவர்களை எப்பொழுதும் பிடிக்காது. இப்பொழுது இவர்கள் பேசுவது சரி என்று சொல்லி கொண்டிருப்பார்கள். சில நாட்களுக்கு பிறகு இவர்களின் காதுகளில் முரண்பாடுகள் ஏற்பட்டு இவர்களை மோசம் என்று சொல்லிவிடுவார்கள். அப்படி ஒரு உறவு எப்பொழுதும் அருகில் இருப்பவர்களோடு நெருக்கமாக பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். இவர்களினுடைய இந்த பேச்சினை காரணமாக அடிக்கடி பிரச்சனைகளை இழுத்து கொண்டு வந்து விடுகின்றார்கள். யார் ஒருவரிடம் நல்லபடியாக பேசிக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கும் இவர்களுக்கும் கூடிய விரைவில் பிரச்சனைகள் வரத்தான் போகின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த அளவிற்குத்தான் இவர்களினுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஆரம்பத்தில் சரியாக இருக்கும். ஆனால் போக போக அதுவே மிகப்பெரிய பிரச்சனைகளாக மாறிவிடும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. இப்படித்தான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும். இந்த சமயத்தில்தான் அவருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் மாறி மாறி வந்தாலும் ஒரே ஒரு உறவோடு அவர்கள் எப்பொழுதும் பகையினை வளர்க்காமல் நல்ல உறவோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மற்றவர்களின் பார்வைக்கு இந்த உறவு நீடிக்காது என்று தோன்றினாலும் அவர்கள் பல நாள் வழக்கத்தை அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கின்றது. என் செல்லமே, இதற்கான காரணத்தை நான் இப்பொழுது உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன். நீ யார் என்று அதற்கு பிறகு கண்டுபிடித்து விடுவாய். என் செல்லமே, நான் சொல்கின்ற இந்த இரத்த உறவு அருகில் இருக்கின்ற அந்த உறவோடு எப்பொழுதும் அதிக நேரம் செலவிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஏற்படுகின்ற அத்தனை பிரச்சனைகளும் அந்த இரத்த உறவாகத்தான் காரணம் என்பதை இன்னும் இவர்கள் உணரவில்லை. அது மட்டுமல்லாமல் இவர்கள் பேசுகின்ற விஷயங்கள் ஒன்று விடாமல் யாரை பற்றி பேசுகின்றார்களோ அவர்களிடத்திலே இவர்கள் சொல்லிவிடுகின்றார்கள். இவர்களினுடைய பழக்க வழக்கத்தை நிறுத்திக்கொள். நாளை உன்னை மற்றவர்களிடத்தில் இழுத்துவிட்டு வேடிக்கை பார்ப்பார்கள் என்று நீயும் சொல்லிவிட்டாய். ஆனால் அவர்கள் உன்னை விட அந்த உறவுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து இப்பொழுது வரை பழகி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. என் செல்லமே, மற்றவர்களிடத்தில் சொல்லக்கூடாது அல்லவா? அது மட்டுமல்லாமல் உனக்கான உதவிகள் தேவைப்பட்டால் கூட நல்லவர்களிடத்தில் நீ கேட்கலாமே தவிர இது போன்ற தீய எண்ணங்களை கொண்டவர்களிடத்தில் நீ இதையெல்லாம் கேட்கக்கூடாது அல்லவா? என் செல்லமே,
அவர்கள் எப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் தெரியுமா? உன்னுடைய பிரச்சனைகளை என்னவென்று நீ ஏதேனும் சொன்னால் உன்னிடத்தில் மனம் வருந்தி கேட்பது போல பேசுவார்கள். ஆனால் மற்றவர்களிடத்திலோ இதையெல்லாம் ஏளனமாக பேசி சிரித்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் குடும்பத்தில் இப்படியெல்லாம் நடக்கின்றது என்று சொல்லி அங்கே வேடிக்கை காட்டி கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மற்றவர்களிடத்தில் நம் குடும்ப விஷயங்களை எப்பொழுதும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்று நீ அவர்களிடமே சொல்லி கொண்டுதானே இருக்கின்றாய். ஆனாலும் இவர்கள் எல்லாம் திருந்துவதாக இல்லை. இவர்களுக்கான உறவு நீண்ட நாட்கள் நீடிப்பதற்கான காரணமும் ஒன்று உள்ளது. அது என்ன தெரியுமா? அவர்களுக்காக பொழுதுபோக்கே உன்னுடைய இரத்த உறவாகத்தான் இவர்களிடமிருந்து அவர்கள் பொழுதை போக்குகின்றார்கள். எல்லா செய்திகளும் கிடைத்து விடுகின்றது. அதனை மற்றவர்களோடு பேசி பேசி அங்கே சிரித்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு குடும்பத்தின் நிலையை வெளியில் சொல்லி சந்தோஷப்படுகின்றார்கள் என்றால் இவர்களின் மனநிலை எப்படி இருக்கின்றது என்று நீ சற்று யோசித்து பார்க்க வேண்டும். எப்பொழுதுமே மற்றவரின் வேதனையை நம் ஆறுதலுக்காகத்தான் இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களின் வேதனையும் கஷ்டத்திற்கும் நாம் எப்பொழுதும் சந்தோஷமும் கொண்டாட்டமும் குதிப்பது தவறான விஷயம் அல்லவா? என் செல்லமே, இப்பொழுதாவது அம்மா சொன்ன அந்த தீய சக்தி யார் என்று நீ தெரிந்து கொண்டாயா? அந்த உறவுதான் உண்மையாகவே தீய சக்தி. உன்னுடைய உடன் பிறந்த உறவை ஆட்டி படைப்பதோடு மட்டுமல்லாது அவர்களிடத்தில் நல்லவன் போல நடித்து அவர்கள் மனதை ஆற்றி வைத்திருக்கின்றார்கள். உன்னுடைய குடும்பத்திற்கு எதிராகவே உன்னுடைய அந்த இரத்த உறவையும் திருப்புவதற்காக எல்லா முயற்சிகளையும் அங்கே நாள்தோறும் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இவர்கள் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற பிரச்சனைகளால் நீ ஏற்கனவே மனமுடைந்து போய்தான் இருக்கின்றாய். என்றாவது இவர்களிடத்தில் சென்று கேட்டுவிடலாமா என்று, எதற்கு உங்களுக்கெல்லாம் இது போன்ற தேவையில்லாத வேலைகள் என்றும் சொல்லிவிடலாமோ, ஓங்கி அறைந்து விடலாமோ என்று கூட உனக்குள்ளே தோன்றுகிறது. இருந்தாலும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் இதையெல்லாம் புரிந்து கொள்ளவில்லையே என்று நீ ஒரு ஆதங்கத்தோடு இருக்கின்றாய். அதனால் உன்னுடைய இரத்த உறவை நினைக்கும் பொழுது சில நேரங்களில் உனக்கே வேதனையாகத்தான் இருக்கின்றது. இந்த அளவிற்கு ஒருவரால் வெள்ளந்தியாக இருக்க முடியுமோ? தன்னோடு பழகுகின்ற தன்னை பற்றி என்ன நினைக்கின்றார்கள் என்று கூட தெரியாமல் இப்படி பேசிக்கொண்டிருக்கின்றார்களே என்று மனவேதனை அடைகின்றாய். அதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் இப்பொழுது வரை நீ தவிக்கின்றாய் அல்லவா? சரி, பரவாயில்லையே என்று இதையெல்லாம் இப்படியே விட்டுவிட முடியாது அல்லவா? நம்முடைய குடும்பத்தின் பெயரை வெளியில் அசிங்கப்படுத்தி விடுகின்றார்கள், மற்றவர்கள் முன்னிலையில் கேவலப்படுத்தி விடுகின்றார்கள் என்ற கோபம், அதே கோபத்திலும் நீ அவர்களுக்காக எதையாவது காயத்தை ஏற்படுத்தி விடுவாயோ என்ற பயமும் உனக்குள்ளேயே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. என் செல்லமே, நீ என்னிடத்தில் இந்த விஷயங்களை பற்றியெல்லாம் வேண்டுதலாக சொல்லும் பொழுது நான் உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயங்கள் உனக்கு நிறைவேறுகிறதா? இது போன்ற மனிதர்கள் வேஷங்கள் எல்லாம் நீண்ட நாட்கள் வரை நிலைத்திருக்காது. ஒரு நாள் நிச்சயமாக கலைந்தேதான் தீரும். அடுத்தவர்களின் குடும்பத்தில் கலகம் மூட்டுவது, அடுத்தவர்களின் வாழ்க்கையின் பிரச்சனைகளை ஏற்படுத்துவது இவர்களின் முதலான வேலையாக வைத்திருக்கின்றார்கள். அப்படியானால் இவர்கள் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயமும் எண்ணங்களையும் ஒரு பொழுதும் செய்ய முடியாது. என் செல்லமே, அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதமும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி. ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.